துடுப்பாட்டம் பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு என்று பட்டல்கள மைதானம் கல்லை கட்டி கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரே ஒரு இறுதிப் போட்டி, அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த இறுதிப் போட்டி. இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய அணி எதுவென்று தீர்மானிக்கக்கூடிய இந்த குவாலிஃபயர் போட்டி இன்னும் சொற்ப வேளையில் முதலாவது பந்து வீச்சு இடம்பெற காத்திருக்கின்றது. பந்து வீச்சாளர் கஜன், துடுப்பாட்ட வீரர் டயலன். இடதுகை பந்து வீச்சாளரை நோக்கி வீசப்பட்ட அடித்தாடப்பட்ட ஒரு பந்து. விக்கெட் இழப்பின்றி விக்கெட்களை இழந்து வெளியேறுகிறார் எங்களுடைய சகோதரர் டயலன். ஓட்டம் எதுவுமே இல்லாமல் பவலியன் திரும்புகிறார். தொடர்ந்து துடுப்பெடுத்து ஆடுவதற்காக இடதுகை துடுப்பாட்ட வீரர் வினித் இடம்பெறுகின்ற கழகமட்ட போட்டிகளிலே தனது தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீரர். இடதுகை துடுப்பாட்ட வீரரை நோக்கி இடதுகை பந்து வீச்சாளர் அங்கே பந்து பணிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த போட்டியின் மாற்றங்கள் இடம்பெற போகின்றன என்று. வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு வினித்தின் துடுப்பாட்டம் எல்லே கடந்த அந்த ஆரோட்டம் பறக்க விடப்பட்டிருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 6 உயர்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக சிறப்பான ஒரு விளையாட்டு போட்டி. இந்த 2 நாட்களுக்காக இந்த போட்டியை நடாத்துவதற்காக 20 நாட்கள் விளைத்திருந்த எங்களுடைய உள்ளங்கள் வீசப்படுகிற பந்து வீச்சுக்கு துடுப்பாட்டம் அங்கே அகலப்பந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அகலப்பந்துடன் அணியின் ஓட்ட எண்ணிக்கை 7 உயர்ந்திருக்கின்றது. இடதுகை துடுப்பாட்ட வீரரை நோக்கி வீசப்படுகின்ற பந்து வீச்சது கஜன், துடுப்பாட்ட வீரர் வினித். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, பிளாக் ஹோலி வீசப்பட்ட ஒரு பந்து வீச்சு. துடுப்பாட்டக்காரருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. பந்து வீச்சாளர் கஜன், துடுப்பாட்டக்காரர் வினித். வீசப்பட்ட ஃபுல் டாஸ் பந்து வீச்சுக்கு ஆட்டமளிப்புக்கான சந்தர்ப்பங்களே திடீர் அளவிடப்பட்டிருக்கின்றது. ஆட்டமளிப்புக்கான அனைத்து சந்தர்ப்பங்கள் இருந்தும் திடீர் அளவிடப்பட்டு வெளியேறுகின்றார். துடுப்பாட்டத்தில் அங்கே கொட்டி ஸ்ட்ரைக்கினை தனதாக்கி இருக்கின்றார். போட்டியின் போக்கினை மாற்றக்கூடிய ஒரு வீரர். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. முதலாவது பந்துவீச்சோரின் இறுதி பந்துவீச்சுக்காக அழைத்து நிற்கின்றோம். வீசப்பட்ட ஷார்ட் பிச் பந்து வீச்சுக்கு கோட்டியின் துடுப்பாட்டம் எல்லே கடந்து சென்றிருக்கிறது. அந்த ஒரு 6 ஓட்டம், 14 ஓட்டங்கள் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய செல்ஃப்லெஸ் அணியினர். பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொற்பனமாக திகழக்கூடிய 2 துடுப்பாட்டக்காரர்கள் வலதுகை இடதுகை இணைப்பாட்டத்தினை மேற்கொள்ள தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது இந்த பட்டல்கள பிரீமியர் லீக்கின் இறுதி போட்டி வரை சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லை.
ஸ்ரீகாந்த் பந்து பணிக்க தயாராகி கொண்டிருக்கிறார். மிகவும் அதிவேகமாக பந்தனை வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். லைன் அண்ட் லென்த்தில் வீசப்படுகின்ற சைடாம் ஓடுவது பந்து வீச்சு. ஓடு பந்து வெளியே ஒற்றை ஓட்டத்தை மாத்திரம் வீட்டிக் கொடுத்திருக்கின்றார் இந்த பந்து வீச்சாளர். பட்டல்கள மண்ணில் ஒரு புதிய நட்சத்திரம் உதயமாகி கொண்டிருக்கின்றது. ஸ்ரீகாந்தின் பந்து வீச்சு அகலப்பந்து பிரதி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அகலப்பந்துடன் 16 ஓட்டத்தை எட்டி பிடித்திருக்கின்றார்கள் செல்ஃப்லெஸ் அணியினர். மழையிலும் பாராமல் எங்களுடைய நடுவர்கள் தனது கடமைகளை நேர்த்தியாக மேற்கொண்டு எடுப்பது எங்களுக்கு கண்களுக்கு காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கோட்டை துடுப்படுத்தாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். வீசப்பட்ட போட்டோஸ் வீச்சு ஸ்கொயர் லெக் வழியில் துடுப்பாட்டம். 6 ஓட்டம் ஒன்று மட்டையிலிருந்து பறக்க விடப்பட்டிருக்கின்றது. அணிக்காக ஓட்டத்தை சேமித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய இந்த குட்டி. குட்டியின் மட்டை வீச்சுக்கு பந்து வீச்சாளர்கள் தயங்கிக் கொண்டிருந்த தருணம் அது. 22 ஓட்டங்களும் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய செல்ஃப்லெஸ் அணியினர். மழை காரணமாக மட்டையின் பிடிமானம் இல்லாதன் காரணமாகவே குட்டி தனது கையுறைகளை அணிந்து கொண்டு பிரத்யேகமாக மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டிகளுக்கு அனுமதி அளித்து வழங்கப்பட்ட கையுறைகளை பயன்படுத்தி துடுப்படுத்தாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். 22 ஓட்டங்களுடன் போட்டி நகர்ந்து கொண்டிருக்க குட்டியின் துடுப்பாட்டம். வீசப்பட்ட பந்து வீச்சுக்கு மீண்டும் ஒரு 6 ஓட்டம். ஸ்டைலிஷ் குட்டி, ஸ்டைலிஷ் ஷாட்ஸ் ஆஃப் த டே. He is the man. வீசப்பட்ட 2 சிறப்பான 6 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 28 ஓட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது செல்ஃப்லெஸ் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை.